இயேசுவே உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா இந்த வேலைக்காக நன்றியோடு ஜெபிக்கிறோம். அப்பா இந்த வேலையும் கூட ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிற இந்த காரியம் உடைய கருத்துல ஒப்படைக்கிறேன்ப்பா. ஆவியானவர் நீ பேசுகிற என்னை மறைத்து கொண்டு நீ வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஆண்டவர் இது ஆழமாய் பதியட்டும். தங்களுடைய வாழ்க்கையில இதை ஆண்டவரை பிரயோஜனப்படுத்தி அப்பா உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுள்ளவர்களாய் இவர்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். வெற்றியுள்ள ஒரு ஜீவியத்தை ஆண்டவரை வாழத்தக்கதாய் இந்த ஆண்டவரே வேத ஆராய்ச்சி அவங்களுடைய வாழ்க்கையில பயன்படட்டும். ஆண்டவரே உங்க கருத்துல முக்கியமாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். அப்பா எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா நெட்வொர்க் கனெக்ஷனையும் உடைய கருத்துல ஒப்படைக்கிறேன். இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க வேகமா ஜாயின் பண்ணும்படியாய் ஆண்டவரே அப்பா நான் ஆண்டவரே ஜெபிக்கிறேன். இந்த கருத்துல முக்கியமாய் அர்ப்பணித்து ஆண்டவரே இந்த பைபிள் ஸ்டடி ஆரம்பிக்க போறோம். எங்களோடு கூட இருங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கின்ற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இந்த கடைசி நாட்கள்ல பயன்படுத்த விரும்புகிறார். அதற்காக ஒரு ஆசீர்வாதத்திற்கு ஏற்ற உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக கர்த்தர் விரும்புறதுனாலதான் இந்த பைபிள் ஸ்டடி. அதனால ஆர்வத்தோடு கேளுங்க. இது பெண்களுக்கு மட்டும் இல்ல, அனைவருக்கும் உங்கள் மூலமாக அனைவருக்கும் இது சென்றடையணும். ஜெபத்தோடு இதை கேளுங்க, சரிங்களா? இந்த ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக். எத்தனை பேருக்கு இந்த கேள்வி இந்த ஸ்கிரீன்ல தெரியிற இந்த கேள்வி உங்க மனதுல இருக்கு? நம்ம ஏன் சோதிக்கப்படுறோம்? நம்ம வாழ்க்கையில ஏன் சோதனை வருது? எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனைகள்லாம் வந்துகிட்டே இருக்கு? தொடர்ந்து ஏன் இது என் வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கு? இப்படி ஒரு சோதனைக்குள்ளாக நான் அகப்பட்டுதான் நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுமா? இப்படி பலவிதமான கேள்விகள் உங்க வாழ்க்கையில நீங்க கேட்டிருக்கீங்களா? இப்ப இந்த டாபிக் நான் கொடுத்திருக்கேன் இல்லைங்களா, நாம் ஏன் சோதிக்கப்படுகிறோம்? காட் ஆர் யூ தேர்? ஆண்டவரே நீங்க இருக்கீங்களா அப்படின்னு. நான் ஏன் இவ்வளவு கஷ்டத்துக்குள்ள போறேன், இவ்வளவு சோதிக்கப்படுறேன், இது ஆண்டவர் தான் சோதிக்கிறாரா அப்படின்னு யாராவது வாழ்க்கையில கேட்டிருக்கீங்களா? நிச்சயமா எல்லாரும் ஒரு சூழ்நிலையில இதை கேட்டிருக்கோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம இதற்கான பதில நம்ம பார்க்க போறோம். நாம் ஏன் சோதிக்கப்படுகிறோம் அப்படின்ற கேள்விக்கு நம்ம பதிலை பெற்றுக்கொள்கிறது இல்லாம இதுல இருந்து நம்ம எப்படி ஒரு ஸ்மூத் லைஃப் வாழலாம்? இந்த சோதனை அகப்பட்டுதான் ஆகணுமா? இதுதான் ஆண்டவருடைய சித்தமா? இதை நம்ம தெரிந்து கொண்டு நம்ம நம்ம வாழ்க்கைய நம்ம தொடர போறோம். ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்குள்ளாக பிரவேசிக்க போறோம். சரி, நம்ம வேகமா போகலாம். இப்போ நம்ம பைபிள் ஸ்டடி நம்ம ஆதியாகமம் முதல்ல இருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுல ஆதியாகமத்துல 12ஆம் அதிகாரத்துக்கு மேல ஒரு நபரை சந்திக்கிறோம், ஒரு ஆபிரகாம். இப்போ அவர் தேவனால் சோதிக்கப்பட்டார் அப்படின்னு வேதத்துல தெளிவா இருக்கு இல்லையா? இப்போ நம்ம இந்த பைபிள் ஸ்டடியில ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள போறோம் அவங்களுடைய வாழ்க்கையில இருந்து. இதுல என்னன்னா, ஏன் தேவன் ஆபிரகாமை சோதித்தார்? தேவன் ஆபிரகாமை சோதித்தார் அப்படின்னு சொல்லி வேதத்துல இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? ஆபிரகாம தேவன் சோதித்தாரா இல்லையா? சோதித்தார் இல்லையா? நீங்க அன்மியூட் பண்ணிட்டு எஸ் நோ சொல்லலாம். சோ அது எனக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கும், சரிங்களா? சோ ஆபிரகாம நிச்சயமா ஆண்டவர் சோதித்தார். ஏன் சோதித்தார்? இந்த கேள்வி யாருக்காவது வந்திருக்கா? அத யோசிச்சிருக்கீங்களா? ஆபிரகாம் போல ஒரு நல்ல மனுஷன் பாத்தீங்கன்னா, ஆண்டவர் தேர்ந்தெடுத்த மனுஷன்ல பாத்தீங்கன்னா ஆபிரகாம் ஒரு முக்கியமான நபர். அவர் தான் முதல்ல அவருடைய ஜனமா இருக்கும்படிக்கு அந்த ஒரு மனிதனை தெரிந்து கொள்கிறார். ஆனா அந்த மனுஷனை கர்த்தர் சோதிக்கிறார். சரியா? சோ அது ஏன் நம்ம பார்க்க போறோம். இப்ப வேகமாக அடுத்தது போகலாம். உங்களுக்கு முன்பாக 2 காரியத்தை வைத்த ஏன் நம்ம சோதிக்கப்படுறோம், 2வது ஆபிரகாம் ஏன் சோதிக்கப்பட்டார், 3வதாக சோதனையிலிருந்து தப்புவது எப்படி? ஓகே, இந்த 3 முக்கியமான காரியம். சோதனையில் இருந்து தப்புவது எப்படி? இந்த 3 காரியத்தை குறித்து இன்றைய தினத்துல நம்ம ரொம்ப ஷார்ட்டா ரொம்ப ஸ்வீட்டா நம்ம ஆராய்ச்சி செய்து பார்க்க போறோம். நம்ம வேகமாக நம்ம கடந்து போகலாம், சரியா? இப்போ நான் என்ன கொஸ்டின் உங்க முன்பாக வைக்கிறேன்னா, யாருக்கு சோதனை ரொம்ப பிடிக்கும்? டெஸ்டிங் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? யாருக்குமே பிடிக்காது இல்லையா? யாருக்குமே சோதனை நமக்கு ஒரு எக்ஸாம் இல்லாம நம்ம பாஸ் பண்ணிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? யாருக்குமே அந்த எக்ஸாம் பீரியட் பிடிக்காது. அந்த எக்ஸாம கடந்து போறதுக்குள்ள
ரொம்ப கஷ்டப்பட்டுதான் நம்ம எல்லாருமே கடந்து போவோம். யாருக்குமே பிடிக்காது இல்ல, எனக்கும் சுத்தமா பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் இட். சரிங்களா? இப்போ நம்ம ஆண்டவர் பாத்தீங்கன்னா சோதிக்கிறவரா? அப்படி ஒரு இக்கட்டான ஒரு காரியத்துக்குள்ளாக நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கடந்துதான் போகணும் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில அவர் வைத்திருக்கிறாரா? யாராவது ஒருத்தங்க அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. யோசிச்சு பாருங்களேன். தேவன் டெஸ்டிங்க நம்மளுடைய வாழ்க்கையில. நீ டெஸ்ட் பண்ணி உன்னை டெஸ்ட் பண்ணுவேன், நீ பாஸ் பண்ணாதான் உனக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு ஒரு கண்டிஷனை ஆண்டு வைத்திருக்கிறாரா? இல்ல இல்லன்னு நினைக்கிறேன். இல்ல அப்படி இல்லன்னு நினைக்கிறீங்க. ஓகே. சோ கண்டிப்பா நானும் சொல்றேன். கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. நம்ம ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நம்மளை கொண்டு போய் அந்த சோதனையில நீ ஜெயிச்சாதான் உனக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தேவன் கடினமானவர் அல்ல. அவர் அன்பே உருவானவரா இருக்கிறாரு, இரக்கமே உருவானவரா இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு ஒரு தகப்பன் இருதயத்தை கொண்ட தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். எப்படிப்பட்ட தெய்வத்தை ஆராதிக்கிறோம்? சாதாரண தெய்வம் அல்ல, அவ்வளவு நல்லவர் அவர். அப்படிப்பட்ட தேவன் நம்ம வாழ்க்கையில சோதிச்சு கஷ்டப்பட்டு நம்ம அதுல இருந்து கடந்து அதுக்கப்புறம் அதுல ஒரு ஜெயிச்சு அதுக்கப்புறம் தான் அவரிடத்துல இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றது அவர் நியமித்தது அல்ல. இத வசனத்தின் அடிப்படையில பார்க்கலாம். அதற்கு முன்பாக பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட தேவன் தான் அப்படி அப்படி ஏதாவது சோதிப்பதற்கு விருப்பப்படாத கடினம் இருதயம் உள்ள ஒரு தேவனா இல்லாத இருக்கிற நம் கடவுள் அவர் என்ன பண்றாருன்னா ஆபிரகாம சோதிச்சு பாக்குறாரு. இந்த வேத வசனத்துல புரியுதா? ஆதியாகமம் 22:1 வசனம் தெளிவா சொல்லுது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். நான் முன்பாகவே என்ன பேசணும்? தேவன் அப்படி ஒரு கடினமான தேவன் அல்ல அப்படின்னு நான் உங்களுக்கு முன்பாகவே நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுது? தேவன் ஆபிரகாமை என்ன பண்றாராம்? சோதிக்கிறாராம். அப்போ ரெண்டும் கான்ட்ரவர்சி. அப்போ அப்படி ஒரு கடினமான ஒரு தேவனை நம்ம ஆராதிக்கல. அப்போ இவ்வளோ இரக்கமுள்ள தேவன் ஏன் அவர் நேசித்து அழைத்த ஆபிரகாம சோதிக்கணும்? பிரச்சனை தேவன் கிட்டயா இல்ல ஆபிரகாம் கிட்டயா? பிரச்சனை தேவன் கிட்டயா இல்ல நம்ம கிட்டயா? இப்போ அததான் நம்ம ஆராய்ந்து பார்க்க போறோம். நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஆபிரகாம் தேவனால் அழைக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன். இப்போ நீங்க இந்த பைபிள் ஸ்டடிக்குள்ளாக நீங்க போகும்போது ஒரு விஷயத்த மனசுல வைத்துக் கொள்ளுங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும். வேதத்துல ஏன் நமக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? அதுல இருந்து அவருடைய சாட்சிகளின் வழியில் களி கூறுவேன் அப்படின்னு சொல்லி சங்கீதத்துல சொல்லப்படுது. என்னன்னா இதெல்லாம் நமக்கு சாட்சியா இருக்கு. வேதத்துல சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியம் நமக்கு ஒரு சாட்சி. அதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளணும். சரியா? அது நல்ல விஷயம்னா அதை எடுத்துக்கொள்ளணும். அது தீமையான விஷயம்னா அதுல இருந்து விலகி வந்துடணும். ஓகே. அவர் தேவனால் அழைக்கப்பட்ட மனிதனா இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில தேவன் சோதனையை அனுமதிப்பதற்கு என்னென்ன காரணங்கள், இதுல இருந்து நாம் எப்படி தப்பித்துக் கொள்ளலாம்? அவரை வேணா சோதிக்கப்பட்டிருக்கட்டும், நம்ம சோதிக்கப்படாம இருப்பதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இனி வர நாட்கள்ல நமக்கு இருக்கு. அததான் தேவன் சொல்றார். நீ கஷ்டப்பட வேண்டாம் மகளே, நீ ஸ்மூத்தா உன் லைஃப கொண்டு போகலாம், நீ ரிலாக்ஸா கொண்டு போகலாம், மகிழ்ச்சியா கொண்டு போகலாம். அதுக்கு என்னுடைய காரியங்களை கற்றுக்கொள். இததான் ஆண்டவர் நம்ம கிட்ட பேச இன்னைக்கு விருப்பப்படுறார். நம்ம கஷ்டப்பட்டுதான் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு அவசியமே இல்ல அப்படின்றதுதான் அவருடைய இருதயம். என்னுடைய நுகம் லெகுவா இருக்கு அப்படின்னு நம்ம ஏசப்பாவே சொல்றாரு. அவருடைய காரியம் எல்லாம் எப்படி இருக்கும்னா அவருடைய பாரமா இருக்கிறதெல்லாம் நமக்கு லெகுவா இருக்கும். அப்படிதான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் அனுமதிக்கிறார். சரி, இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா இவரை தெரியும், இவரை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம், நம்ம ஆபிரகாம். ஓகே. இப்போ இவரை 12ஆம் அதிகாரத்துலதான் முதல் முறையாக தேவன் நமக்கு அறிமுகப்படுத்துறாரு. அதாவது 11ஆம் அதிகாரம் கடைசி வார்த்தைகளும் ஆபிரகாம் பத்தி இருக்கும், அவங்க அப்பா யாரு இதெல்லாம் இருக்கும். ஆனா அதிகாரம் 12ல தனிப்பட்ட முறையில இவரை பத்தின காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல இருந்து இவருடைய காரியங்களை நம்ம பார்க்கிறோம். இதுல 2வது வசனத்துல எடுத்த உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆபிரகாமை கூப்பிட்டு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு வேற என்ன சொல்றாரு? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன்,
உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் என்றார். இப்படி ஆசிர்வதித்த தேவன் ஆபிரகாம் கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நீ என்ன பண்ணணும், உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணணும், நான் காட்டுற ஒரு தேசத்துக்கு நீ போ. அவ்வளவுதான் கண்டிஷன். வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா கண்டிஷன் வச்சாரா? இல்ல. என்ன பண்ணாரு, நான் காட்டுற தேசத்துக்கு எல்லாரையும் விட்டுட்டு போப்பா, நான் உன்னை அங்க ஆசிர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னு பயங்கரமான வாக்கு தத்தங்களை கொடுத்து ஆண்டவர் ஆபிரகாம் ஆசிர்வதித்தார். இது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இப்போ உங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் வாக்கு தத்தங்கள் கொடுத்திருக்கிறாரா? கொடுத்திருக்கிறார் இல்லையா? யாருக்கெல்லாம் கொடுத்திருக்கிறார்? யாராவது ஒருத்தவங்க அன்மியூட் பண்ணிட்டு எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுங்க. அந்த வாக்குத்தம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில நிறைவேறும். அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க பாக்கலாம். வாக்கு தத்தங்களை கர்த்தர் ப்ராமிஸ் பண்ணிருக்கிறாரா இல்லையா? இதை நான் வாழ்க்கையில செய்வேன், உன் பிள்ளைங்க வாழ்க்கையில இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு நம்ம வாக்கு தத்தங்கள் கொடுத்திருக்கிறாரா? அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க பாக்கலாம். எனக்கு ஒரு வாக்கு தத்துவம் 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. பின்னாடி பாக்கலாம் சரிங்களா? கொடுத்திருக்கிற அவங்களுடைய வாக்கு தத்தங்கள் அவங்களுக்கு தெரியும் இல்லையா? இதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்க. இதே போல ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்து என்ன பண்றார், பெரிய வாக்கு தத்தம் கொடுத்து நான் காமிக்கிற தேசத்துக்கு போன்னு சொன்னார். அப்படி கடந்து வந்த ஒரு மனுஷனோட வாழ்க்கையிலதான் மிக பெரிய சோதனையை கர்த்தர் அனுமதித்தார். இத நான் என்ன கேக்குறேன்னா, இந்த சோதனை ஆபிரகாமோடைய ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறார் இல்லையா, கொடுத்த உடனே இந்த சோதனை வந்துதா இல்ல பின்னாட்கள்ல வந்துதா? ஒரு வாக்கு தத்தம் நம்ம வாழ்க்கையில வந்துச்சுன்னா பல பேர் நம்ம தவறான ஒரு சிந்தனையில இருக்கும். என்னன்னா, ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னா அதற்கான சோதனை நிச்சயமா நம்ம வாழ்க்கையில இருக்கும். நம்ம அந்த சோதனையை ஜெயிச்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிச்சுக்க முடியும் அப்படின்னு பல பேர் தவறாய் கர்த்தரை நினைத்து கொண்டு இருக்கிறோம். அவருக்கு கீழ்ப்படிந்தாதான், அந்த வாக்கு தத்துவத்துக்குன்னு ஒரு கண்டிஷன் இருக்கு, அது கீழ்ப்படிந்தாதான் நம்ம அதை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். அவருடைய பிள்ளைகளா இருந்தா இந்தந்த வாக்கு திட்டங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய ப்ராமிசஸ் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது உண்மைதான். ஆனா ஒரு பர்சன், இப்ப நான் இருக்கேன்னா எனக்கு ஒரு வார்த்தை வருது, அந்த வார்த்தை என் வாழ்க்கையில நிறைவேறணும்னா எனக்கு கண்டிப்பா ஒரு சோதனை வரும், எனக்கு ஒரு டெஸ்டிங் வரும். அந்த டெஸ்டிங்ல ஏன்னா ஆபிரகாம சோதிச்சுட்டாரு ஆண்டவர், சோதிச்சதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறிச்சு. அதனால எனக்கும் ஒரு டெஸ்டிங் வரும், நானும் சோதிக்கப்படுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனநிலையில நீங்க இருந்தீங்கன்னா அது வல்ல கர்த்தருடைய நோக்கம். ஓகே, நான் சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன், இதெல்லாம் வசனம் தான். அது அந்தந்த மனிதர்கள் சொல்லிக்கிறாங்க, என்ன சோதிச்சு பாருங்கப்பா, நீங்க சோதித்ததுக்கு அப்புறம் நான் பொன்னாக விளங்குவேன் ஆண்டவரே. இதெல்லாம் ஜெபம். ஒவ்வொரு மனிதனும் இந்த வேதத்துல பார்க்கும்போது நிறைய ஜெபங்கள் அப்படி இருக்கு. இப்ப நம்ம அதை பத்தி பேசல. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். இப்போ அதுக்கப்புறம் அது நிறைவேறும்னா சோதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நிறைவேறுமா? இதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய காரியம். அப்படி அல்ல. அப்போ அந்த சோதனைக்குள்ளாக அப்போ யார் கடந்து போனா? ஆண்டவர் சோதிக்கத்தக்கதான சூழ்நிலைகளை உருவாக்கியது யார்? இப்படி பார்த்தோம் அப்படின்னா அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஆபிரகாம் தான். புரியுதுங்களா? அப்போ நம்ம வாழ்க்கையில ஒரு சோதனை வருதுன்னா அதுக்கு காரணம் ஆண்டவரா நாம் தான், நம்மளுடைய செயல் தான். இப்ப இததான் நம்ம என்ன பண்ண போறோம், கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்க போறோம். கொஞ்சம் கவனமா பாருங்க. இதுல ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். ஏற்கனவே நீங்க கேட்ட ஸ்டோரி போல இருந்தாலும் இதுல ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். சரிங்களா? இப்போ ஆபிரகாம் இருக்கிறாரு, அவங்க சாராளை கூப்பிட்டுட்டு என்ன பண்றாரு, அடுத்து அவர் தேவன் காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டார். ஓகே, சோ இப்போ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ அவருடைய ஜேர்னி இருக்கு. இந்த நேரத்துல நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த காண்பிக்க விருப்பப்படுற வசனத்தின் அடிப்படையில இயேசு கிறிஸ்து இந்த சோதனையை குறித்து என்ன சொல்றாரு? இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, நான் என்ன சொன்னேன், ஆண்டவர் சோதிக்கிறது அவருடைய விருப்பம் கிடையாது, நம்ம தான் அகப்பட்டுக்கிறோம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? இத குறித்து இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு சொல்லி கொடுத்த ஜெபத்துல இதை ஆட் பண்ணிருக்கிறார். அது என்னன்னு பாப்போமா? அதை பார்த்துட்டு அடுத்து ஆபிரகாமுடைய லைஃப்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். மத்திய 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல என்ன அவருடைய ஜெபம், பரமண்டலங்கத்துல இருக்க எங்க பிதாவே அப்படின்னு ஆரம்பிக்கிற ஜெபத்துல பாத்தீங்க அப்படின்னா அது 9வது வசனத்துல இருந்து அந்த ஜெபம் ஆரம்பிக்குது. அதை நீங்க வீட்டுல படித்து பாருங்க. நான் முக்கியமான வசனத்தை மட்டும் இங்க கோடிட்டு காட்டுறேன்.
13வது வசனம், அந்த ஜெபம் எப்படி முடியுது பாத்தீங்கன்னா, எங்களை ஏசப்பா ஜெபிக்க நமக்கு சொல்லி கொடுக்கிறார். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எப்படி ஜெபிக்கிறாரு? எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல். அவர் ஜெபிக்கிறது இல்லாம நமக்கு வேற சொல்லி கொடுக்கிறார். இப்படி ஜெபிங்கப்பா, சோதனைக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது கிடையாது, இதனால வேதனை உண்டாகும், உங்களுக்கு கஷ்டம் உண்டாகும். அதனால எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் அப்படின்னு ஒரு பிரேயரை இப்படி பிரேயர் பண்ணுங்கன்னு இயேசுவே நமக்கு சொல்லி கொடுக்கிறார். சரியா? இப்ப இதுல இருந்து தெரியுதா? நம்ம கன்ஃபார்மா நம்ம தெரிந்து கொள்ளலாம், நம்ம சோதிக்கப்படுவது, நம்மளை தேவன் சோதிப்பதை அவரே முதல்ல விரும்பல. அது அவருக்கு தெரியும், நமக்கு இதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு அவருக்கே தெரியும். பட் இருந்தாலும் ஏன் சோதிக்கப்படுறோம்? யாக்கோபு 1:13-14 என்ன சொல்லுது பாருங்க. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று இருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. ஓகே, அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஓகே, இந்த வசனத்துல ஒருவனையும் அவர் சோதிக்கிறவர் அல்ல அப்படின்னு போட்டிருக்குல்ல. அப்பனா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம நினைக்கிறோம் இது அப்ப தேவன் சோதிக்கல, பிசாசு சோதிக்கிறான் அப்படின்னு அர்த்தமா? யாருக்கு இது புரியுது? இந்த வசனத்தோடைய இந்த லைன் யாருக்கு புரியுது? ஒருவனையும் அவர் சோதிக்கிறவர் அல்ல அப்படின்னா, அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளை தேவன் சோதிக்கிறது கிடையாது, பிசாசாலதான் நமக்கு எல்லாம் நடக்குது, தேவன் சோதிக்கணும்னா பிசாசு தான் சோதிக்கணும் அப்படின்னு நினைக்கலாமா? இல்ல. அதாவது ஒருவரையும் அவர் தாமாக சோதிக்கிறவர் அல்ல. அவரை அப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ளாக, நம்மளை புடமிடுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கொண்டு போறது யாருன்னா நம்ம தான். அதுதான் இந்த வசனத்தோடைய அர்த்தம். அவர் அப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நம்ம என்ன பண்றோம்? அப்பாவை கடினப்படுத்துறது யாரு? பிள்ளைங்க தான். கீழ்ப்படியாத பிள்ளைங்க, ஒழுங்கில்லாத பிள்ளைங்க என்ன பண்ணும்? அன்பான அப்பாவையும் என்ன பண்ண வைக்கும்? அடிக்க வைக்கும். அப்படிதானே? அடிச்சாந்து திருத்திடலாம் அப்படின்னு அந்த அப்பாவோட மனநிலைக்கு கொண்டு போறது யாரு? பிள்ளைங்க தான். ஓகே, இப்ப புரியுதா? அந்த வசனத்தின் அடிப்படையில உங்களுக்கு நான் காண்பிக்க விருப்பப்பட்டேன். சரி, இப்ப நம்ம ஆபிரகாம் கிட்ட போகலாம். ஆபிரகாமும் சாராலும் என்ன பண்றாங்க? அவங்களோட சேர்ந்து நிறைய வேலைக்காரங்க, லோத்து எல்லாரும் சேர்ந்து தேவன் காண்பிக்கிற தேசத்துக்கு போறாங்க. ஓகே, இப்போ இந்த ஆபிரகாமையே நம்பி வந்தவங்க தான் சாரா, ஆபிரகாமுடைய மனைவி. இது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அடுத்து வேகமாக போகலாம். இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சுது இல்லையா? சரி, இப்ப அடுத்தது, அப்படி அவங்கள நம்பி வந்த சாரால 12ஆம் அதிகாரத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா யார் கையில ஒப்பு கொடுத்துறா ஆபிரகாம்? பார்வோன் கையில. அப்படியே போறாரு, அப்படியே டிராவல் பண்ணி போய்கிட்டே இருக்கிறாங்க ரெண்டு பேரும். டிராவல் பண்ணி போய்கிட்டே இருக்கும் போது எகிப்து வருது. எகிப்து வந்த உடனே ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள்லாம் மறந்துச்சு. என்ன பண்றாரு? சாரால தன்னுடைய சகோதரி என்று சொல்லிடுறாரு. அதன் நிமித்தம் இப்ப இந்த ராஜா என்ன பண்றாரு? தன்னுடைய மனைவி ஆக்கி கொள்ளும்படிக்கு சாரால எடுத்துக்கொள். சரியா? அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரிகள் நிறைய சொத்து இதெல்லாம் யார் கொடுக்கறா அப்படின்னா எகிப்தின் ராஜா சாராளுக்காக ஆபிரகாமுக்கு கொடுக்கிறாரு. அதை ஆபிரகாமும் வாங்கிக்கிறார். இப்படிப்பட்ட ஆபிரகாம் யார்கிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன்? தேவனிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட மனுஷன் தன்னுடைய மனைவிய, தன்னையே நம்பி வந்த ஒரு மனைவிய யார் கையில ஒப்பு கொடுத்துட்டா? தான் உயிருக்கு பயந்து. எப்படி? தான் உயிருக்கு பயந்து பார்வோன் மோசமான ஒரு ராஜா கையில என்ன பண்றாரு? ஒப்பு கொடுத்துடுறாரு. ஆனா தேவன் என்ன பண்றாரு? ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்து சாராலை மீட்டுக் கொள்கிறார். இப்ப இதுல விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி கடந்து வர்ற வாழ்க்கையில பிரயாணத்துல இந்த இடத்துல ஆபிரகாம் செய்தது நீதியான செயலா? நீதியா? ஆபிரகாம் பண்ணது கரெக்டா?
இல்ல, அது ஒரு தவறான செயல். அப்போ ஒரு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட மனுஷன், இப்ப நீங்க நல்லா நான் சொல்ற ஒவ்வொரு பாயிண்டையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இவர் செய்த செயல் அவர் கர்த்தருக்கு பயந்து செய்த செயலா? அது தெளிவாய் கேட்கிறேன். இல்ல. இல்லவே இல்லை இல்லையா? ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இப்படி ஒரு செயலை செய்வாரா? நிச்சயமா செய்ய மாட்டார். இதை நீங்க குறித்து கொள்ளுங்க. இது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு அநீதியான, அவர் செய்த ஒரு அநீதியான செயல். சரியா? அடுத்ததாக அவங்க பிரயாணப்பட்டு அப்படியே வேகமா போயிட்டே இருக்கிறாங்க. போயிட்டதுக்கு அப்புறம் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. சரியா? ஆராதித்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா 13ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமுக்கும் அவருடைய சகோதரன் மகனாகிய லோத்துக்கும் ஒரு வாக்குவாதம் வருகிறது. அதாவது அவங்களுடைய வேலைக்காரங்களுக்கு வாக்குவாதம் வருகிறது. வாக்குவாதம் வரும்போது ஆபிரகாம் விட்டு கொடுத்துடுறார். என்ன பண்றாரு? லோத்துக்கு விட்டு கொடுக்கிறார். விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது ஒரு நீதியான செயல். இது எதை குறிக்குது அப்படின்னா கர்த்தரை நம்புவதை குறிக்குது. இதுக்கு முன்னாடி சாரால வந்து எகிப்து ராஜா கிட்ட கொடுத்தாரு பாத்தீங்களா? அது வந்து கர்த்தரை நம்பாம தான் உயிருக்கு பயந்து, புரியுதுங்களா? கர்த்தரை என்ன காப்பாத்துவாரு நம்பி இருந்தா சாரால கொடுத்திருப்பாரா? கொடுத்திருக்க மாட்டார். சாரால சகோதரின்னு சொல்லியிருப்பாரா? அவன் கூட்டிட்டு போகும்போதாவது இல்ல அவன் சகோதரி கிடையாது, என் மனைவி, விட்டுருங்க என் மனைவிய, என் உயிர் கூட போகட்டும் பரவாயில்ல, என் மனைவியை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நிச்சயமா சொல்லியிருப்பாரு. ஆனா ஒரு பயம், பயம் எதை குறிக்குதுன்னா நம்பிக்கை இன்மையை குறிக்கிறது, விசுவாசம் இன்மையை குறிக்கிறது. புரியுதா? நீங்க பயந்தீங்க, ஒரு காரியம் வரும்போது உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஏதோ ஒரு வகையில விசுவாசத்துல குறைவுபடுறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? சரி, அந்த பாயிண்ட் அப்படியே இருக்கட்டும். இப்ப ரெண்டாவது நம்ம லோத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். லோத் விஷயத்துல ஆபிரகாம் என்ன பண்றாரு? விட்டு கொடுக்கிறாரு. நல்ல செழிப்பான பகுதியும் தெரிந்து கொண்டு போன விட்டு கொடுத்தல். யாரை நம்பி விட்டு கொடுத்தாரு? கர்த்தரை நம்பி விட்டு கொடுத்தாரு. நீ செழிப்பான பகுதி எடுத்துக்கொண்டாலும் எனக்கு பிரச்சனை இல்ல, என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னவரு நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? விட்டு கொடுக்கிறாரு. இது ஒரு நீதியான செயலா? யாராவது சொல்லுங்களேன். எஸ் நோ சொல்லுங்களேன், அன்மியூட் பண்ணிட்டு. இது நீதியான செயலா இல்லையா? எஸ், எஸ், நீதியான செயல். ஓகே, லோத்தும் ஆபிரகாமை விட்டு பிரிந்து போய் விடுகிறார். ஓகே, சோ இது முடிந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தேவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு மறுபடியும் ஒரு வாக்கு தத்தத்தை ஆபிரகாமு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? லோத் ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கேயும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் பாத்தீங்க, கண்ணால எவ்வளவு பார்க்கலாம், நடந்து கூட அவ்வளவு தூரம் போக முடியாது. கண்ணால நீ பார்க்கிறல்ல எல்லாத்தையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன். ரொம்ப சந்தோஷமாயிட்டு மறுபடியும் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்குற. சரியா? அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை முறை, நம்ம ஒவ்வொரு பகுதியா நம்ம கடந்து கடந்து போகும்போது நம்மளுடைய செயல்கள் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுது. அதே கர்த்தரிடத்திலிருந்து கோபத்தையும் சம்பாதிக்குது. கரெக்டா? புரியுதா உங்களுக்கு? இப்ப அடுத்து நம்ம மேற்கொண்டு போகலாம். இப்ப லோத்தோட விஷயத்துல ஆண்டவரை ஆபிரகாம் சந்தோஷப்படுத்திட்டார். சாராள் விஷயத்துல ஆண்டவரை உண்மையாகவே படுத்தினதுதான் ஆபிரகாம் செய்த செயல். இரண்டு புரிஞ்சிச்சா? அடுத்தது போகலாமா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு அடுத்த விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா லோத்துக்கு ஒரு பிரச்சனை வருது. என்ன வருது? லோத்த வேற ஒரு ராஜா வந்து தன்னுடைய உடைமையா அடிமையா கொண்டு போயிடுறாரு. அந்த நேரத்துல ஆபிரகாம் என்ன பண்றாரு? தன்னுடைய வேலைக்காரர்களை வைத்தே வேகமாக போய் தன்னுடைய சகோதரன் மகனை தன் உயிரையும் பணயம் வச்சு என்ன பண்றாரு? சண்டை போட்டு மீட்டு கொண்டு வரார். சோ இதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம தேவனை ரொம்ப பிரியப்படுத்துற மாதிரி என்ன ஒரு வார்த்தையும் சொல்வார் அப்படின்னா, அது லோத்தை மட்டும் காப்பாற்ற மாட்டாங்க. என்ன பண்ணுவார் அப்படின்னா சோதமின் ராஜா, அவனோட இருந்த மற்ற ராஜாக்கள், சோதோ குமாரா இந்த போல இருந்த ராஜாக்களையும் சேர்த்து ஆபிரகாம் வந்து விடுவிப்பார். ஓகேவா? அதனால சோதம் குமாரா ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆபிரகாமை நோக்கி, நீங்க எல்லாத்தையும் எடுத்துக்கோ, என்னுடைய செல்வங்கள்லாம் எடுத்துக்கோ, ஏன்னா நான் ஒன்னாலதான் உயிரோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமை பார்த்து அந்த ராஜாக்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த இடத்த நல்லா பாருங்க.
என்ன வந்து ஆபிரகாம் சொல்றாரு? இந்த வசனத்தை பார்க்கலாமா? இங்க பாருங்க. வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். நான் என்ன பண்ண மாட்டேன். ஆபிரகாம் சோதமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யன் நாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன். அப்புறம் என்ன சொல்றாரு? வானத்தையும் பூமியும் படைச்ச கடவுளுக்கு நேரா மட்டும்தான் என் கையை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை ரொம்ப பிரியப்படுத்திடுறார். எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் இல்லையா? சோ மறுபடியுமா என்ன பண்றார்? லோத் விஷயத்துல நம்ம ஆபிரகாம் தேவனை சந்தோஷப்படுத்துறாரு. இது கர்த்தருக்கு பயந்து நடக்கிற நடக்கையா இல்லையா? சொல்லுங்க. நிச்சயமா இது பயந்து நடக்கிற நடக்கைதான் இல்லையா? அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. முன்னாடி நம்ம சாரால் நிமித்தம் வந்துச்சு இல்ல, ஆடு மாடு செல்வங்கள், அதை எடுத்துக்கொண்டாரே, அது பயந்து நடக்கிற நடக்கையா? அது நீதியான செயலா? இல்ல. அதற்கப்புறம் 2 சம்பவங்கள், லோத்தோட சம்பவங்கள், ஒரு முறை விட்டு கொடுக்கறது, 2வது லோத்தையே காப்பாத்துறது. 2 விஷயத்திலயும் இதுல அடுத்தடுத்து நடக்கும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில. 14ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ அடுத்தடுத்து நடக்கிற காரியங்கள்ல தேவனை ஆபிரகாம் தெரியப்படுத்திடுறார். சரியா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முடிஞ்சவனே மறுபடியும் தேவன் என்ன பண்ணுவாரு? ஆபிரகாம் கூட இடைப்படுவார். என்ன சொல்வார் அப்படின்னா, ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு கேடகும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்கு இன்னொரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பார். சோ இப்ப இதுல என்ன தெரியுது அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தரை பிரியப்படுத்தும் நேரங்களில், கர்த்தரை சந்தோஷப்படுத்தும் நேரங்களில் நமக்கு என்ன நடக்குது? கர்த்தருடைய ஆசீர்வாதமான வார்த்தையும் கர்த்தருடைய பலனும் நமக்கு உண்டாகுது. அதே நேரத்துல நம்முடைய வாழ்க்கை நாட்கள்ல, நம்ம கடந்து போற நாட்கள்ல நம்ம அநீதியாய் செய்கிற காரியங்கள் நம் தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தையும் அவருடைய அதாவது அவர் நம்பிக்கையை நம் மீது இழக்க வைக்கிறது. யாருக்கு புரியுது? புரியுது இல்லையா? அவருடைய நம்மளுடைய செய்கை, இப்ப நான் ஒரு காரியத்தை செய்யறேன் அப்படின்னா அந்த காரியம், இப்ப நான் இருக்கேன், இப்ப என்ன கர்த்தர் நம்புவாரா நம்ப மாட்டாரா? நான் நம்பிக்கைக்குரியவளா நம்பிக்கைக்குரியவள் அல்லவா அப்படின்னு சொல்லி யாருடைய செய்கை தீர்மானிக்குது? என்னுடைய செய்கை தீர்மானிக்குது. அப்போ அவர் மேல இருக்க விசுவாசத்தையும் நம்பிக்கையும் என்னுடைய செய்கை வெளிப்படுத்துச்சுன்னா நான் எப்படி இருக்கேன்? அவருடைய ஆசீர்வாதத்துக்கு தகுதியாய் மாறினேன். அப்படியே ஆப்போசிட்டா நான் நடக்கும்போது தேவனுடைய நம்பிக்கையை நான் இழக்கிறேன். என் மேல ஆண்டவருக்கு சந்தேகம் வருது. புரியுதா? இப்ப அடுத்தது போலாமா? அடுத்த சம்பவங்கள் உங்களுக்கு நிச்சயமாக நிறைய காரியங்களை நினைவுபடுத்தும். இப்போ பாத்தீங்கன்னா ஆபிரகாம் அடுத்து ஒரு சம்பவத்துக்குள்ளாக போறாரு. என்ன பண்றாரு? நம்ம சாராள் அம்மாவே ஆகார ஆபிரகாமுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க மூலமாக இஸ்மவேல் பிறக்கிறார். இந்த காரியம் தேவனுக்கு பிரியமான காரியம் அல்ல. இந்த காரியம் என்ன, ஒரு பிள்ளை தானே பிறந்தது, அவங்களுக்கு ஒரு பிள்ளை தானே கிடைச்சது அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இந்த நேரத்துல இந்த சம்பவத்திற்கு முன்பாக, அதாவது ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் திருமணம் நடப்பதற்கு முன்பாக தான் தேவன் என்ன பேசியிருப்பாரு அப்படின்னா, ஆபிரகாம் கிட்ட நான் உனக்கு நிச்சயமா ஒரு பிள்ளை தருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் பண்ணிருப்பார். சாராருக்கும் உனக்கும் நான் தருவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிருப்பார். அந்த வார்த்தைய மறந்துட்டு என்ன பண்ணுவாரு ஆபிரகாம்? நம்ம ஆகார கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளையும் பெற்றுக்கொள்வார். இந்த காரியம் என்ன குறிக்குதுன்னா, யாரு நம்ம சாராளுக்கு துரோகம் பண்ணிட்டார் அப்படின்னா குறிக்குது? அப்படி கிடையாது. என்ன காரியம் எது குறிக்குது? சாரால் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. என்ன குறிக்குது அப்படின்னா, ஆபிரகாம் தேவன் தன் கொடுத்த வாக்கு தத்துவத்தை அவரை சார்ந்து நம்பாம தன்னுடைய சுய பலத்தின் மேல் சார்ந்து தன்னிச்சையாக முடிவெடுக்கிறார். ஒரு தன்னிச்சையான ஒரு செயல் தானாக. இப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாருன்னா அந்த வாக்கு தத்தத்தை நோக்கி நாம் ஓடணும்னு இல்ல. நம்மளுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இருந்துச்சுன்னா அந்த வாக்கு தத்தம் நம்ம வாழ்க்கையில உடனே நடக்கும். யாருக்கு புரியுது? அதை அடையறதுக்கு நம்ம வந்து ஒரு ஆண்டவர் சொல்லி இப்போ உனக்கு வீடு தருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு, வாக்கு தத்தம் கொடுத்துருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஐயோ ஆண்டவர் வீடு தரேன்னு சொல்லிட்டாரு, நான் என்ன பண்றேன், உடனே ஒரு
1 கோடி ரூபாய் லோன் போடுறேன். லோன் போட்டு எப்படியாவது இந்த வருடத்துக்குள்ள ஒரு வீடை எனக்கு நான் சொந்தமாக்கேன். மாசம் மாசம் 1 லட்சம் ரூபாய் நான் லோன் கட்டுறேன். இது மாதிரி 30 வருஷம் நான் கட்டுறேன். எனக்கு வீடு சொந்தமாயிடுச்சு. ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் நிறைவேறிடுச்சு. இப்படி எத்தனை பேர் நம்ம செய்யறோம்? வாக்கு தத்துவம் வேதனை என்ன சொல்லிருந்தா, ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாருன்னா அதனோடு சேர்த்து வேதனையும் கூட்ட மாட்டார். யாருக்கு புரியுது? ஆண்டவர் வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறாரு, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு, அதை நிறைவேற்றுறாரு அப்படின்னா அந்த ஆசீர்வாதத்தோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். யோசிச்சு பாருங்க, அந்த 30 வருஷம் அந்த 1 லட்சம் ரூபாய் லோனை கட்டுறதுக்கு, 1 கோடி ரூபாய் வீடை வாங்கிட்டு 1 லட்சம் ரூபாய் லோனை கட்டுறதுக்கு வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்படும். கடன் வாங்குவது தேவனுடைய சித்தமா அப்படின்னு பார்த்தா வேதத்தின் அடிப்படையில சித்தம் அல்ல. நீயோ கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பா. இதுதான் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? அப்போ நம்ம சிக்குண்டு அவனவன் தன் சொந்த இச்சையின்படி சிக்குண்டு அவதிப்படுறான். இப்ப அப்படிதான் அவர்கள் மாட்டிக்கிட்டாருங்க. ஓகே, எப்படியோ நமக்கு ஒரு பிள்ளை தானே வரும்னு கொடுத்துட்டாரு. இப்ப பிள்ளை வந்துடுச்சே, ஆகார் மூலியமா வந்தானே, சாராள் மூலியமா வந்தாரு. அப்ப அந்த இடத்துல ஆண்டோடைய சித்தம் என்னன்னு ஆபிரகாமுக்கு சுத்தமா புரியல. அந்த ஆண்டுடைய சித்தம் என்ன, அந்த காரியங்களை நம்ம அடுத்து வர பைபிள் ஸ்டடியில நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த சம்பவத்தை மட்டும் பார்த்துட்டு வேகமா போகலாம். ஓகே, சோ அப்ப அந்த வாக்கு தத்துவத்தை தானா போய் அடைய நினைக்கும் போது ஆண்டவருக்கு கோபம் வரும். இன்னும் புத்தியீனமா நடந்துக்கிட்டான் என் பிள்ளை, கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா நான் கொடுத்துருப்பேனே. புரியுதுங்களா? சரி, இப்ப அடுத்து வேகமா போகலாம். இந்த காரியத்துக்கு அப்புறம் ஆண்டவர் கிட்டத்தட்ட 11 வருஷத்துக்கிட்ட ஆபிரகாம் கூட பேச மாட்டாரு, எந்த ஒரு தொடர்பும் இருக்காது. கரெக்டா 99வது வயதுல மறுபடியுமா ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையில் உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. இதான் ஃபர்ஸ்ட் ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் குழந்தை பிறந்து இஸ்மவேல் பிறந்ததுக்கு அப்புறம், அத்தனை வருடங்களுக்கு அப்புறம் முதல்ல ஆண்டவர் பேசுறாரு ஆபிரகாம் கிட்ட. என்ன பேசுறாரு? எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எனக்கு முன்னாடி நடக்கல, எனக்கு முன்னாடி நீ உத்தமனா இல்ல, இனிமே நீ என்ன பண்ண? உத்தமனாயிரு, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு என் முன்னாடி நீ நடக்க பாரு, என் வழிகளை நடக்க பாரு அப்படின்னு ஒரு கண்டிஷனோட, ஒரு கோபமான வார்த்தையா கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம். சரியா? ஆனா இதுல அன்பு, ஆண்டோடைய அன்பும் இதுல கலந்துருக்கு. ஆண்டவர் அப்படியே விட்டு இல்ல ஆபிரகாம். என்ன பண்றாரு? மறுபடியுமா அவரை பிடிச்சு இழுத்துக்கிறார். சரியா? அந்த அன்போட சொல்றாரு, இனிமேவாது உத்தமனாயிரு, நடந்து கொண்டு நீ என்ன பண்ண? உத்தமனாயிரு அப்படின்னு சொல்லி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ற மறந்துடாத. உனக்கு எத்தனை வயதா இருந்தாலும் உனக்கு பிள்ளை கொடுக்க நான் எப்படிப்பட்ட தேவன்? சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்ற ஞாபகப்படுத்துறேன். இப்ப நம்ம எந்த அதிகாரத்துல இருக்கோம்? 12ல இருந்து 17 அதிகாரம் வரைக்கும் நம்ம போயிட்டோம். வேகமா போறோம். வாக்குத்தத்தை நிச்சயமா கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? ஈசாக்கு என்று பேரிடுவாய், உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அதுக்கு ஈசாக்குன்னு பேரிடணும். உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவார். சாராள் தான் உனக்கு பிள்ளை பெறுவார். அவனுக்கு ஈசாக்குன்னு பேரிடு. என் உடன்படிக்கை அவனுக்கும் அவன் பின்வரும் அவனுடைய சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் அப்படின்னு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார். அதற்கு என்ன பண்ணணும்? ஆபிரகாம் அவருக்கு முன்பாக நடந்து உத்தமனா இருக்கணும். புரிந்து கொண்டீங்களா? சரி, அடுத்து வேகமா நம்ம முடிக்க போறோம். பாத்தீங்க அப்படின்னா, இப்போ அடுத்த ஒரு சம்பவம் நடக்குது. இந்த வாக்கு தத்துவத்துக்கு அப்புறமும் மறுபடியுமாக தன்னுடைய ஆபிரகாம் என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய உயிருக்கு பயந்து தன் மனைவியாகிய சாராளை, அப்போ அவங்களுக்கு 90 வயசு, அந்த வயதுள்ள சாராளை கோராரின் ராஜா அபிமெலேக்கு கிட்ட தன்னுடைய சகோதரி என்று சொன்னது நிமித்தம் என்ன பண்ணுவார்? அந்த ராஜா அபிமெலேக்கு சாரால தன்னுடைய மனைவி ஆக்கி கொள்ளும்படிக்கு அழைப்பித்து எடுத்துக்கொள்வார். இவ்வளவு ஒரு மோசமான செயல்ல எத்தனை வயதுல இந்த தவற பண்றார் ஆபிரகாம்? 100 வயதுல பண்றார். இது கர்த்தருக்கு பயந்து நடக்கிற செயலா? பயந்து நடக்கிற செயலா? இல்ல, நிச்சயமா இல்ல. இவ்வளவு ஆண்டவர் பேசியும் நீ உத்தமனா இருக்கணும், இந்த 100 வயதுலயும் தான் உயிர் தனக்கு அவருக்கு ரொம்ப முக்கியமா பட்டுச்சு இல்லையா இந்த இடத்துல? இது கர்த்தருக்கு பிரியமான செயலே அல்ல. சரி, அடுத்து நம்ம வேகமா போகலாம். இதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த 20ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சாராளை மறுபடியும் காப்பாற்றுகிறார்.
அபிமெலேக்கு கிட்ட டைரக்டா தேவன் பேசுவார். பேசி என்ன பண்ணுவாரு, நீ அழைப்பித்த இந்த ஸ்ரீயின் நிமித்தம் செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்று சொல்லி தேவனே பேசி சாரால காப்பாற்றுவார். சொப்பனத்துல பேசுவார், இந்த ராஜா கிட்ட பேசி காப்பாற்றுவார். இது வரைக்கும் புரிந்துதா? சரி, இப்ப அடுத்து நம்ம வேகமாக போகலாம். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அடுத்த அதிகாரத்திலேயே ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஈசாக்கு பிறப்பார். சரி, இது பிறந்ததெல்லாம் சந்தோஷம்தான். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 21ஆம் அதிகாரத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ஆகாருக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரு பிள்ளை பிறந்திருக்கும் இல்லையா, இஸ்மவேல். இந்த இஸ்மவேல் ஈசாக்கு கேலி பண்றாரு அப்படின்றதுக்காக, பரியாசம் பண்றாருன்றதுக்காக சாரால் என்ன சொல்லுவாங்க, இந்த இஸ்மவேலையும் ஆகாரையும் என்ன பண்ணணும், அனுப்பிடணும். இனிமே ஈசாக்கு தான் எல்லாருக்கும் எல்லாருக்கும் அவர் தான், இனி இஸ்மவேலுக்கு இந்த இடத்துல இடம் கிடையாது அப்படின்னு கண்டிஷனா சொல்லிடுவாங்க சாரால். இப்படி சொன்ன உடனே ஆபிரகாம் ரொம்ப நல்லவர், என்ன பண்ணுவாரு, தேவன் கிட்ட போய் கேட்பாரு, நான் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்பாரு. அப்படி கேட்கும்போது தேவன் சொல்வாரு, நீ சாரால் சொல்றபடி செய் அப்படின்னு சொல்றார். அதற்கு ஆபிரகாம் என்ன பண்ணுவார் தெரியுமா, ஆகாரையும் மட்டும், நான் பேசுறது கேக்குதா? கேக்குது இல்லையா எல்லாருக்கும்? எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதா? ஓகே. இப்போ என்ன பண்ணுவாரு, துருத்தியில தண்ணீரை மட்டும் நிரப்பி போங்க அப்படின்னு சொல்லி டெசர்ட் குள்ள அனுப்பிச்சிடுவார். வனாந்திரத்துல ஆண்டவர் தான் போக சொன்னாரு. சாரால் சொல்றபடி செய்யின்னு ஆபிரகாம் கிட்ட சொன்னது ஆண்டவர் தான். ஆனா அத செய்த விதம் சரியான விதமா? ஒரு பெண்ணையும் ஒரு பிள்ளையையும் வெறும் ஒரு துருத்தி தண்ணி, இவ்வளவு நாள் அவங்க கூட வாழ்ந்திருக்கிறாங்க, தான் சொந்த பிள்ளை இஸ்மவேல், அவங்கள அனுப்ப சொன்னது ஆண்டவர் தான். இருந்தாலும் ஆபிரகாம் எவ்வளவு பெரிய செல்வந்தர், அவருக்கு என்னென்ன சொத்துக்கள்லாம் இருந்துச்சு, எவ்வளவு வேலைக்காரங்களா இருந்தாங்க. ஆபிரகாம் என்ன பண்ணிருக்கலாம், ஆகார நல்லா செட்டில் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருக்கலாம். ஆனா யாருமே இல்லாத ஒரு அனாதை போல ஆபிரகாம் வண்ணாந்திரத்துல அலைந்து திரிந்து என்ன பண்றாங்க, கஷ்டப்படுறாங்க. அப்ப ஆண்டவர் தான் அந்த ஆகார காப்பாத்துவார். என் பிள்ளை சாகரத்தை நான் பார்க்க முடியாத ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆகார அழுவாங்க. இங்க பாருங்க, 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பாருங்க, ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர் செபாவின் வண்ணாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். எப்படின்னா அலைஞ்சு திரியிறாங்க. எவ்வளவு வேதனை, வண்ணாந்திரத்துல தண்ணி இல்லாம அலைஞ்சு திரியுது. அடுத்து தண்ணி தீர்ந்துரும், பிள்ளை சாக கிடக்கும், இஸ்மவேல் சாக கிடப்பாரு. அப்போ ஒரு தேவதூதன், அதான் நம்மளுடைய ஏசப்பா தான் ஒரு துறவை அவங்களுக்கு காமிச்சு அவங்க உயிர் வாழ்வதற்கு ஒரு வழியை ஏற்படுத்துவார். அப்புறம் அடுத்தடுத்த வசனங்கள் நீங்க வீட்டுல வாசிச்சு பாருங்க, எப்படி இருக்கும் அப்படின்னா, தேவன் பிள்ளையோடு இருந்தார், அதாவது இஸ்மவேலோடு தேவன் இருந்தார் அப்படின்னு சொல்லி தெளிவாக எழுதப்பட்டிருக்கும். அப்ப இஸ்மவேலோடு யார் இருக்க விரும்பினாரு, தேவன் இருக்க விரும்பினார். ஆபிரகாம் செய்த செயல் நீதியா இல்லையா? அநீதியான செயல். நீங்க அதே அதிகாரத்தை இன்னும் கொஞ்சம் டீப்பா படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ஆபிரகாம் கிட்ட இருந்து ஒரு துறவை திருடி இருப்பாங்க. இந்த தண்ணி இல்லாம இவங்க அலையிறாங்க, அதே நேரத்துல ஆபிரகாம் கிட்ட இருந்து வேற ஒரு அந்த காலகட்டத்துல வாழ்ந்த ஒரு ராஜா ஒரு துறவுனா இந்த கிணறுலாம் அந்த காலத்துல தோன்றது சாதாரண விஷயம் இல்லை. அப்படி ஒரு தோண்டின கிணற்ற தனக்குன்னு எடுத்துக்கொள்வாங்க. இத பத்தி ஆபிரகாமே பேசியிருப்பாரு. புரியுதுங்களா என்ன சொல்ற? ஒரு அநீதியான செயலுக்கு உடனே ஒரு காரியமும் ஆபிரகாமுக்கும் அதே அதிகாரத்துல நடக்கும். ஏன் நான் இவ்வளவு டீட்டெயில்டா சொல்றேன் அப்படின்னா, இந்த வசனத்தை பாருங்க, இதான் நம்ம ஆரம்பத்துல பார்த்த வசனம், அதிகாரம் 22:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். பாயிண்ட் புரியுதா? நம்ம சாதாரணமா வார்த்தைகளை வாசிச்சுட்டு போக கூடாது. இந்த காரியங்கள் நடந்த பின்புன்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த காரியங்கள் என்ன காரியங்கள், இப்ப நான் உங்களுக்கு எல்லாம் லிஸ்ட் போட்டு காமிச்சேன் பாருங்க, இத்தனை காரியங்கள்
இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தது நியாயமா, நியாயம் இல்லை? இப்போ அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை இப்படி ஒரு அநீதியா ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிற, அதாவது இப்படியும் அப்படியுமா, அப்படியும் இப்படியுமா, நீதி அநீதி, அநீதி நீதி, இப்படியாரி தாவி கொண்டிருக்கிற ஒரு மனுஷனோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய இயேசு அவருடைய சந்ததியில வரப்போறார். நீதியின் தேவன், அப்படிப்பட்ட ஒரு தேவன் வரப்போறார். தேவன் அவர் சந்ததியில பறக்க போறார். அப்படி ஒரு காரியத்தை இப்படிப்பட்ட அநீதியும் நீதியுமாய் மாறிக்கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுடைய சந்ததியில நிறைவேற்ற முடியுமா? அப்ப ஆண்டவர் சோதிக்கிறதுக்கான காரணம் புரிஞ்சுதா? ஆனா இதை யார் முன்னாடி வாக்குத்தத்தம் பண்ணது? தேவன் ஆபிரகாமை அழைக்கும் போதே தேவன் இந்த காரியங்களை வாக்குத்தத்தம் செய்து விட்டார். ஆனா இவ்வளோ டிலே ஆனதற்கும், இந்த இடத்துல சோதித்தார் அப்படின்ற வார்த்தைக்கு முன்பாக அவருடைய வாழ்க்கையில் நடந்த செய்கைகள், அவனவன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் அவனுக்கு தரார். இதுதான் இப்ப இந்த சோதித்தார் அப்படின்ற வார்த்தைக்கு முன்பாக இவ்வளவு காரியங்கள் நடந்திருக்கு. இப்ப நான் உங்களுக்கு நிச்சயமா தெரியும் தேவன் ஆபிரகாமை சோதிப்பதற்கான காரணம். இப்போ ஆண்டவருக்கு ப்ரூவ் பண்ணும் என்னன்னா, ஆபிரகாம் உண்மையாகவே உண்மையாகவே அவரை நம்புறாரா? உண்மையாகவே நீதியான மனுஷனா? ஆபிரகாம் உண்மையாகவே தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷனா அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு ஒரு டஃப்பான ஒரு டெஸ்ட வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆபிரகாம் தேவனை தள்ளிட்டான்னு தான் சொல்லணும். இப்ப பாருங்க, எப்படி ஒரு ஒரு ரொம்ப கடினமான டெஸ்ட்ல உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை இப்பொழுது அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கும் குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு அப்படின்னு சொல்றாரு. ஒரு அப்பாவுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனைன்னு சொல்லலாம், இல்ல சோதனைன்னு சொல்லலாம். இதுதான், அதுவும் 100 வயசு பிள்ளை இல்லாம புள்ள பெற்றவர். இப்படி ஒரு சோதனைய அவரோட வாழ்க்கையில வரதுக்கு காரணம் ஆண்டவர் இல்ல, ஆபிரகாம் தான். இப்ப எல்லாம் புரிந்து கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் இந்த காரியத்திற்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததுனால, தன்னுடைய பிள்ளையை பலி கொடுப்பதற்கு ஒப்பு கொடுத்ததுனால, அப்போ நல்லா இந்த வார்த்தையை கவனிங்க. ஒவ்வொரு வார்த்தையும் வேதத்துல இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிகாரம் 22:12 பாருங்க. அப்போது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாது. இப்ப தடுக்கிறாரு தேவன் தடுக்கிறாரு. நீ கையை போடக்கூடாது, அவனை பலியிடக்கூடாது, அவனுக்கு ஒன்றும் செய்யாது. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன். எல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ற. புரியுதுங்களா? இப்போ அடுத்தடுத்து நிறைய ஆசீர்வாதங்கள்லாம் பயங்கரமா ஆண்டவர் சொல்லுவார். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ உங்களுக்கு நான் காரணம் நான் சொல்றேன். நீ தேவனுக்கு பயப்படுகிறவன். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில சோதனைக்குள்ள அகப்படாமல் தப்பிப்பதற்கான ரகசியம். யாருக்கு புரியுது? நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் தேவனுக்கு பயந்து செஞ்சோம்னா சோதனை வராது. புரியுதா? யாருக்கு புரியுது? பயப்படணும், தேவனுக்கு பயப்படணும். யாருக்காவது ஒரு வேலை செய்யறவங்களுக்கு நம்ம ஏதாவது கொடுக்கற சாப்பாடு கொடுத்தா கூட நம்ம கொடுக்கறது எந்த நீதியின்படி கொடுக்கறோன்ற பயம் நமக்குள்ள இருக்கணும். வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுத்தோம்னா அந்த பயம் நமக்குள்ள இருக்கணும். சகோதரனுக்கு ஏதாவது நம்ம சொத்துல பங்கு பிரிச்சு கொடுத்தோம்னா தேவனுக்கு பயந்து கொடுக்கணும். ஐயோ நம்ம அநியாயம் பண்ணக்கூடாது, அநியாயம் பண்ணக்கூடாதுன்னு என்ன பண்ணணும்? மனசு பதறணும். அப்படி பதறிச்சுன்னா, தேவனுக்கு பயந்து காரியத்தை செய்தோம்னா தேவன் கிட்ட இருந்து சோதனை வராது. பிசாசியும் நம்ம மேல கை போடுவதற்கு தேவன் அனுமதிக்க மாட்டார். புரிஞ்சுச்சா? கற்றுக்கொண்டீங்களா ரகசியத்தை? இதுதான் பாயிண்ட். தேவனுக்கு பயப்படுகிறவன் சோதிக்கப்பட மாட்டான், அவன் சோதனைக்குள்ள அகப்பட மாட்டான். இததான் ஏசப்பா நமக்கு ஜெபமா சொல்லி கொடுத்தாரு. சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். வேதவசனம் என்ன சொல்லி கொடுத்தாரு நமக்கு? சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா ஜெபிக்கிறவங்க கிட்ட ஆண்டவர் இடைப்படுவாரு. தேவனுடைய பயம் இருக்கும். யார் தேவனுக்கு பயப்படுறான் அவன் தான் ஜெபிப்பான், ஆண்டவரோட பேசுவான், கேட்பான். அதனாலதான் ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கவனத்தோடு படிக்கணும், ஒவ்வொரு வார்த்தையும் கவனத்தோடு கேட்கணும், அதற்கு கீழ்ப்படிக்கணும்.
சும்மா ஆண்டவருக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார் அதனால ஆசீர்வதித்தார் அப்படின்னு பிளாங்கா படிச்சுட்டு போக கூடாது. இந்த வசனத்தின் மூலியமா தெரிந்து கொள்றோம், இப்போ ஆபிரகாம் தேவனுக்கு பயப்படுகிறவன் ப்ரூவ் பண்றேன். ஆனா நம்ம வாழ்ற வாழ்க்கை மூலியமா ஒவ்வொரு நிமிஷமும் இப்படி பயந்து 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 நம்ம வாழ்ந்தோம். தேவனுக்கு பயப்படணும், பிசாசுக்கு பயப்படக்கூடாது. தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் எந்த ஒரு காரியத்துக்கும் பயப்பட மாட்டான். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்னா சோதனைக்கு உட்படாம நம்ம தப்பித்து கொள்ளலாம். லைஃப் ஸ்மூத்தா இருக்கும், சமாதானமா இருக்கும். சரி, அர்ப்பணிப்பீங்களா? இந்த காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேறணும். தேவனுக்கு பயப்படும் பயத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும். நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் தேவனுக்கு பயந்து பயந்து செய்யணும். இத நம்ம வாழ்க்கையில அப்படி என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும், நம்ம அப்ரோஜனப்படுத்தணும். அப்படி பண்ணும் போதுதான் நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். 100 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 75 வயதுல தேவன் ஆபிரகாமை அழைக்கும் போது கொடுத்த வாக்கு தத்துவத்தை 100 வயசு ஆச்சு அவருக்கு நிறைவேற்ற. அதுக்கப்புறமும் ஒரு சோதனை வந்துச்சு. இதெல்லாம் தேவையா? 75 வயசுல இருந்தே நம்ம ஒழுங்கா கர்த்தருக்கு பயந்து நடந்தோம்னா, இப்ப 20 வயசுல இருந்தே நடந்தோம்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்திலேயே நடந்தோம்னா ஈஸியா பெற்றுக்கொள்ளலாம்ல. ஆண்டவரை பிரியப்படுத்துறது ரொம்ப 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 ஈஸி. அவருக்கு பயந்து நடந்துட்டா போதும், பிரியப்படுத்தி. சரி, நம்ம ஜெபிப்போமா? அர்ப்பணிங்க. அவங்களுக்காக ஜெபிக்கிற உங்க வாழ்க்கையில இது அப்படியே நிச்சயமாய் உண்மையாகும். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்பா. இன்று கற்றுக்கொண்ட காரியங்கள் முழுவதுமா உடைய கருத்தில் ஒப்படைக்கிற ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுகிற ஆண்டவரே, ஒவ்வொரு கர்த்தர் பயப்படுகிற ஒவ்வொரு வரியை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. எசப்பா, முக்கியமாக அந்த பெண்களை குறித்து சொல்லும் போது கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் என்றும் வேதத்துல சொல்லப்பட்டிருக்க ஆண்டவரே. அதுவும் இல்லாம ஆண்டவரே, இசப்பா, இந்த இடத்துல ஆபிரகாமுக்காக நாங்க ஆபிரகாமுடைய காரியத்தை பார்க்கும் போது இப்போது நீ தேவனுக்கு பயப்படுகிற என்று அறிந்து கொண்டே நீங்க சொன்னீங்க ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருவரும் இந்த வசனத்தை, இந்த பைபிள் ஸ்டடியை பார்க்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தருக்கு பயப்படும் பயம் வரட்டும், இயேசுவின் நாமத்தினால வரட்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. சோதனைக்கு உட்படாதபடிக்கு எங்களை நீ தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. உங்க கருத்துல முற்றிலுமாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிற இது எங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.